தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் மீது ஒரு போக்சோ சட்டம் போட்டால் நன்றாக இருக்கும். ஏன்னா அவருடைய பேச்சு பெண்களை, குழந்தைகளை, பெற்றோர்களை இழிவுபடுத்தும் வகையான பேச்சு. ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. விஜய் அவர்கள் அவருடைய சொந்த பணத்துல நன்கு படித்த பிள்ளைகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அவர் அவரால் முடிந்த உதவியை செய்கிறார். அது உன்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை அப்படின்னா நீங்க எதுக்கு சார் அந்த மாதிரி பேசுறீங்க? ஒரு கட்சி தலைவர் நீங்க, அதாவது தமிழர்களுக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு சொல்லிட்டு தமிழக மக்களை ஈன பிறவின்னு சொல்றீங்க. உங்களுடைய மோசமான இந்த பேச்சு வரும் தேர்தல் வந்து பாத்தீங்களா, அதை நிச்சயமா பிரதிபலிக்கும். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 100 பேர் இருப்பாங்க நினைச்சீங்க, அந்த 100 பேர் இல்லாம போயிடுவாங்க. வார்த்தைகள், ஒரு கட்சி தலைவருக்கு வார்த்தைகள் முக்கியம். எவ்வளவு இழிவான பேச்சு! நான் அதுக்கு தான் சொல்றேன், போக்சோ சட்டத்தில் இடம் இருக்கிறது. அதாவது பெண் குழந்தைகளை இழிவாகவும் ஆபாசமாகவும் பேசினால் போக்சோ சட்டம் பாயலாம். அதனால் உங்கள் மீது போக்சோ சட்டம் போடுறதுக்கு செக்ஷன் இடம் கொடுக்கும். காரணம் பாத்தீங்கன்னா, அந்த மேடையில் அவர் கல்வி விருது வழங்க விழா ஒரு நிகழ்ச்சி நடத்துறார். நன்கு படித்த குழந்தைகளுக்கு 2 கிராம் தங்கம் கொடுக்கிறார், ஆத்துரைகள் கொடுக்கிறார், உதவிகள் செய்கிறார். நீங்க என்ன பேசுறீங்க? 2 கிராமுக்காக குழந்தைகளை, கூத்தாடிகளுக்கு முத்தம் கொடுக்க, அதை லிப்கிஸ் கொடுக்க வைக்கிறீங்க. இதை வேடிக்கை பார்த்தார்கள் பெற்றோர்கள். இது இழிவாக இல்லையா? இது கூட்டி கொடுக்கிற சமாதம் அப்படின்னு பேசுறீங்களே. ஒரு நல்ல தலைவர் இப்படி பேசுவாரா? தமிழக மக்களை இப்படி இழிவுபடுத்தும் தலைவர் இது போல தமிழகத்துல எனக்கு தெரிஞ்சு வருவதில்லை. நானும் அரசியல் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனா இது போன்ற தலைவர்கள் யாரும் இப்படி இழிவா பேசுனது குழந்தைகளை. ஆகியால் தான் சொல்றேன், உங்கள் மீது போக்சோ சட்டத்தை பயன்படுத்தலாம். ஒரு கட்சி தலைவர் இப்படி பேசலாமா? உங்களுக்கு விஜய் மீது தனிப்பட்ட கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்கள் கருத்தியல் ரீதியாக நீங்க விஜயை பேசுங்க. நீங்க அவரை கூத்தாடின்னு சொல்றீங்களா? இந்த சினிமாக்காரர்கள் பின்னாடி சுத்துறாங்க, அவளை தொடப்பத்துக்கு அடிக்கிறோம், நான் ஒரு நாள் சொல்றேன் செருப்பால் அடிக்கணும் இப்படி எல்லாம் பேசுறீங்களா? போலீஸ் கார்டன் வாசல்ல நிப்பாங்க. ஏன் நீங்க சினிமா பார்க்க மாட்டீங்களா? இல்ல சினிமா துறையை சார்ந்த அப்படியே ஒரு ரஜினிகாந்தோ, ஒரு கமலஹாசனோ, விஜய் வந்தாலும் ஒரு பெரிய கும்பிடு போடுறீங்களா, கை கொடுக்குறீங்களா? அப்ப இதெல்லாம் போலி வேஷம். நீங்க என்ன பண்றீங்களா? வேஷம் போட்டு நடிக்கிறீங்க. அங்க ஒரு பேச்சு, இங்க ஒரு பேச்சு, யாருக்காவது கூட்டம் சேர்ந்துச்சுன்னா உடனே சினிமாக்காரர்களை அவர் கூட்டாடி அவர்கள்லாம் போயிட்டு இந்த மாதிரி பண்றீங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொறாமை. அதாவது விஜய் அவர்களுக்கு உண்மையாகவே கூட்டம் அலைமோதுகிறது. அவர் நல்ல விஷயங்களை செய்கிறார். இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது வேல்முருகன் போன்றவர்களால் தாங்க கொள்ள முடியல. ஏன்னா அவர்களாம் இத்தனை வருஷமா கட்சி நடத்துறாங்க. பாட்டாளி கட்சி நடத்தாரு, அந்த தனியா வந்தாரு, தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துறாரு, அவர் நடத்துறாரு. ஆனா நடத்துவதற்கு ஆள் இருக்கணும்ல.